ஏய் சௌமி, சீக்கிரம் எழுந்திரு என்று சௌமியின் அம்மா எழுப்பிவிட்டார்கள். சௌமி எந்திரித்தவுடன், ஏன் அம்மா இவ்ளோ சீக்கிரமாக எழுப்புறீங்க என்று கேட்டாள். அதற்கு சௌமியின் அம்மா, நீ மறந்துவிட்டாயா? இனி விஜய் சாரோட மீட்டிங் போகணும் சௌமி என்று சொன்னாங்க. உடனே சௌமி, ஆமா மறந்தே போய்விட்டேன், நல்லா வேலை எழுப்பிவிட்டேன், நான் நேர்ல அண்ணாவ பார்க்கணுமா அப்படின்னு சந்தோஷமா புறப்பட்டாள். விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். மிக அதிகமான கூட்டமாக இருந்தது. இதைக் கண்ட சௌமி, எப்படியாவது விஜய் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே சென்றாள். சௌமி அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலில் உள்ளே செல்லும்போது, சௌமி, அம்மா அம்மா, என்னால மூச்சு விட முடியல, அம்மா ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துது அம்மா என்று சொன்னாள். என்று சொல்லி அவள் கூட்டத்திற்குள் கீழே விழுந்தாள். அதைக் கண்ட சௌமியின் அம்மா, ஐயோ ஐயோ, என் மகள் கீழே விழுந்துட்டாளே, யாராச்சும் காப்பாத்துங்களே என்று சத்தமிட்டார். உடனே கூட்டத்தில் உள்ளவர்கள் அவளை தூக்கினார்கள். பின்னர் ஆம்புலன்ஸை வரவைத்து ஆம்புலன்ஸில் சௌமியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். சௌமியின் அம்மா கண்ணீருடன் கதறிக்கொண்டு டாக்டரை பார்க்க ஆஸ்பத்திரிக்குள் ஓடினார்கள். ஆஸ்பத்திரிக்குள் அவசர சிகிச்சை பிரிவில் சௌமியை வைத்தார்கள். டாக்டர் மற்றும் நர்ஸ் வேகமாக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கொண்டிருக்க, தன் மகளுக்கு ஏதோ சீரியஸாக இருக்கிறது என்று அறிந்து மிக மனவேதனையுடன் அழுது கொண்டிருந்தார் சௌமியின் அம்மா. கடைசியில் சௌமி இறந்து விட்டாள் என்ற செய்தி சௌமி அம்மாவுக்கு வந்தது. இதைக் கேட்ட சௌமியின் அம்மா மனம் உடைந்து மனதுக்கத்தில் கதறி அழுகின்றார். இது யாருடைய தவறு? சரியான பாதுகாப்பு கொடுக்காத அரசாங்கமா? அல்லது கூட்டத்தை கணிக்காத தலைவர் விஜயின் தவறா? அல்லது தன் மகளோடு கூட்டத்திற்கு வந்த அந்த அம்மாவின் தவறா?